இவனை ஜாமீன்ல எடுக்கிறது, கோர்ட் செலவு பாக்குறது, இவன் குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என்ன இந்த மர்டர் கேஸ்ல தப்பிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்களே இவனை சரண்டர் ஆக சொல்றீங்களே. சரண்டர் ஆவான். ஆனா நீங்க சொல்லி அந்த மர்டர் பண்ணதா அவன் சொல்ல மாட்டான். நான் சொல்ற அந்த பேரை தான் அவன் சொல்லுவான். என்ன பேர் மேடம்? மல்லி. மேடம், என்ன ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் அவளுக்கும் ஒரு பழைய பகை இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சுதான் அவ இங்க விஜய் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கா. நான் அவளை அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வழி இதுதான். அவளும் இந்த கேஸோட சம்மந்தப்பட்டிருக்கா. நிறைய சாட்சிகளும் அவளுக்கு எதிராவே இருக்கு. இவனும் அப்ரூவர் ஆயிட்டானா நான் அவளை ஸ்ட்ரைட்டாவே தூக்கி உள்ள வச்சிருவேன். மேடம், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வேலை கொடுக்கல, கரும்பு திங்கிறது கூலிதான் கொடுக்குறீங்க. மல்லிக்கு எதிராக இதை பண்றதுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை மேடம். எங்க குடும்பத்துல எங்க மாப்பிள்ளைய தவிர வேற யாருக்கும் அவளை பிடிக்காது. அதனால இதை நான் சந்தோஷமா செய்வேன். அப்போ ரொம்பவே நல்லதா போச்சு. நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். வாசு, நீ என்ன பண்றனா, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து மல்லி சொல்லிதான் அந்த கொலைய பண்ணதா சொல்லி சரண்டர் ஆகணும். நான் அப்பவே அவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அவளை ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி கஸ்டடியில தூக்கி உள்ள வச்சிருவேன். போர்ட்டு 10 நாள் லீவு. யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அவளை வெளியே கொண்டு வரவும் முடியாது. அவளை கொலையாளின்னு நிரூபிக்க இன்னும் நிறைய எவிடன்ஸ் தேவை. இந்த 10 நாள்ல எல்லா எவிடன்ஸையும் ரெடி பண்ணி அவ கொலையாளின்னு அவளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் என்னோட ஒரே லட்சியம். அது மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி அவளை ஜெயில வச்சு நோகடிக்கவும் முடியும். அதுக்குதான் எனக்கு கொஞ்சம் உங்க உதவி தேவை. சூப்பர் மேடம், அதை நான் பண்ணிடுறேன். மல்லியை எங்க பார்த்த? அவ எப்படி இந்த டீல உன்கிட்ட பேசினான்னு கேட்டா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும் மேடம்? நான் சொன்னது உனக்கு நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். போலீஸ் மூளை தான் மேடம். இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கே தெரியாது. இதை மட்டும் பண்ணுனா அந்த மல்லி வெளியவே வர முடியாது. சூப்பர் மேடம். சரி, இப்ப நீங்க கிளம்புங்க. நாளைக்கு நான் சொல்லும் போது நீங்க கிளம்பி வந்துருங்க. வரேன் மேடம். பாசுவா. மல்லி, ஏற்கனவே ஒரு தடவை என் கையில சிக்கின. அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா உன்ன உன் புருஷனும் என்னோட எக்ஸ் புருஷனும் வந்து காப்பாத்திட்டு போயிட்டாங்க. இந்த தடவை 10 நாளும் உன்னை யாரும் காப்பாத்த முடியாதுடி. நீ தொலைஞ்சு. வாங்க மேடம், யார பார்க்கணும்? என் பேரு தீபிகா. நான் R7 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர். என் பொண்ணு இங்கதான் படிக்கிறா. ஐஸ்வர்யா அவ பேரு. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓ, ஐஸ்வர்யாவோட அம்மாவா நீங்க? எங்க அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னா நான் தான் மறந்துட்டேன். நீங்க மேடம்? என் பேரு பார்வதி. நான் இங்க கோஆர்டினேட்டரா இருக்கேன். இன்னைக்கு கூட உங்க பொண்ணு டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணா. ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடினா. எனக்கும் மெசேஜ் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவ இது வரைக்கும் டான்ஸ்னு ஒரு சின்ன ஸ்டெப் கூட ஆடினது இல்ல. ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பா, ஆனா டான்ஸ் எல்லாம் வராது. நான் கூட இந்த டான்ஸ் காம்படிஷன் வேண்டான்னு தான் சொன்னேன். அவ எனக்கே தெரியாம இந்த காம்படிஷன்ல கலந்திருக்கா. எனிவே, நீங்க யாரோ ட்ரெயின் பண்ணதுனாலதான் அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. அட்லீஸ்ட் ஒரு டான்ஸ் மாஸ்டராச்சும் நீங்க அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அதான் யார் ட்ரெயின் பண்ணாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாங்க யாரையும் ட்ரெயின் பண்ணல மேடம். டான்ஸ் மாஸ்டரையும் அரேஞ்ச் பண்ணல. பேரண்ட்ஸ் தான் ட்ரெயின் பண்ணி அனுப்புனாங்க. பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புனாங்களா? நான் எதுவும் ட்ரெயின் பண்ணி அனுப்பவே இல்லையே. பேரண்ட்ஸ் தான் ட்ரெயின் பண்ணாங்க மேடம். இந்த டான்ஸ் காம்படிஷனே எடுத்துக்கோங்க. வெண்பா, ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். வெண்பாவோட அம்மா தான் 2 பேரையும் ட்ரெயின் பண்ணி அனுப்புனாங்களாம். ஐஸ்வர்யா எங்க கிட்ட சொன்னா வெண்பா அம்மா தான் அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணி அனுப்புனாங்க. வெண்பா அம்மாவா? ஆமா மேடம். நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா வெண்பா அம்மாவுக்கு சொல்லுங்க. ஓ, அதனால்தான் டெய்லி அவ வீட்டுக்கு லேட்டா வந்தாளா? அப்ப ஸ்கூல்ல ஸ்டடின்னு சொன்னது போய்.
ஆ சரி மேடம், நான் இப்ப அவங்க வீட்டுக்கு தான் போறேன். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்களை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ம். காம்படிஷன் நல்லா இருந்துச்சுல. அதுல நீ தான் நல்லா ஆடின. நான் மட்டுமா நல்லா ஆடின, நீயும் தான் நல்லா ஆடின. சொல்லுங்களா, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களுக்கு பாதாம் பால் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க் யூ so much ஆண்டி. ஐ, எனக்கு பிடிச்ச பாதாம் பால். ஐ லவ் யூ மலிமா. எனக்கும் பாதாம் பால் ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. சரி, டான்ஸ் காம்படிஷன் எப்படி இருந்துச்சு அத பத்தி சொல்லுங்க. நான் சொல்றேன் மலிமா. வெயிட் 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 வெயிட், ஐஷுவே சொல்லட்டும். ஆண்டி, வெண்பா தான் சூப்பரா ஆடினா. நீங்க சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டெப்பையும் அழகா ஆடினா. எல்லாரும் கை தட்டினாங்க. மலிமா, ஐஸ்வர்யா தான் ரொம்ப நல்லா ஆடினா. நான் கூட 1-2 ஸ்டெப் மிஸ் பண்ணேன். ஆனா ஐஸ்வர்யா ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணல. ஸ்டெப் மிஸ் பண்ணாலும் வெண்பா அழகா அது மேனேஜ் பண்ணா. அவ மேனேஜ் பண்ணது பார்த்து எல்லாரும் கை தட்டினாங்க. மலிமா, ஐஸ்வர்யா நீங்க சொல்லி கொடுக்கிற ஸ்டெப் எல்லாம் ஆடினா. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆடினா. நீங்க 2 பேரும் நல்லா ரிஹர்சல் பண்ணிருந்தீங்க. அதனால நீங்க 2 பேரும் நல்லா தான் ஆடி இருப்பீங்க. அதுக்காக தான் உங்களை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ உங்க வெற்றி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன மேடம், குழந்தை சாப்பிட போறப்போ தட்டி விடுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? ஏய், வார்த்தைய பார்த்து பேசு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன மேடம் நடந்துரும்? இப்ப என்ன ஆச்சுன்னு குழந்தை சாப்பிட போன ஸ்வீட்டை தட்டி விட்டீங்க? ஏய், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லிக்கூடன்னு நான் கேட்டேனா? அவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு சொல்லி உன் வீட்டு வாசல்ல வந்து நான் நின்னேனா? எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? மேடம், குழந்தைக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதும் அவங்க பிரைஸ் வாங்குறதுக்கு மோட்டிவேட் பண்றதும் நல்ல விஷயம் தானே. இதையே தப்புன்றீங்க? யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பண்ண தப்பு இல்ல, அத நீ பண்ணதுதான் தப்பு. நான் ஏன் மேடம் பண்ணக்கூடாது? நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து பிரைஸ் வாங்க வச்சிருக்கேன். நான் சொல்லி கொடுத்தா என்ன மேடம் தப்பு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பெர்மிஷன் வாங்குனியா? இவ ஏன் குழந்தை தானே. என்னோட பெர்மிஷன் இல்லாம இவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கலன்னு யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? பேசிக் மேனர்ஸ் உனக்கு இருக்கா? அவ என் பொண்ணோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். என் பொண்ணுக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கறேன். ஐஷுவும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேக்கும்போது எப்படி மேடம் சொல்லி கொடுக்காம இருக்க முடியும்? ஏய், நீ நல்லவளா இருந்தா முதல் கேள்வி இது உன் அம்மாவுக்கு தெரியுமான்னு நீ என் பொண்ணுகிட்ட கேட்டிருக்கணும். 2வது விஷயம், நீ போன் பண்ணி குழந்தை ஆசைப்படுறா, நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கட்டுமான்னு என்கிட்டயாவது அட்லீஸ்ட் கேட்டிருக்கணும். அது 2த்தையுமே பண்ணாம நீ இஷ்டத்துக்கு பண்ணா என்ன அர்த்தம்? குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டா, உங்ககிட்ட கேட்டா நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு சொன்னா. அவ மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு பண்ண, அது எப்படி தப்பாகும்? தப்புதான் ஆகும். ஏன்னா நீ நல்ல மனசோட இத பண்ணல. உனக்கு கெட்ட நோக்கம் இருக்கு. ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிற டான்ஸ்ல என்ன கெட்ட நோக்கம் இருக்க போது? நீ ஒரு கொலை பண்ணுவ. அந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ பல வழிகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க. நான் எல்லா வழியையும் அடிச்சுக்கிட்டே வர்றதுனால கடைசியா என் குழந்தை மூலமா அதை சாதிக்கணும்னு நினைக்கிறேன். மேடம், நீங்க சொன்ன தப்ப நான் பண்ணல. அப்படி ஒருவேளை நான் அந்த தப்ப பண்ணியிருந்தா அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த அவமானமோ தயக்கமோ இல்ல. நானே வந்து அதுக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் பண்ணாத தப்ப என் மேல பழியா சுமத்துனதுனாலதான் அதுக்கு எதிரா நான் போராடிட்டு இருக்கேன். நீ போராடு. எவ்வளவு நாள் போராடுவ? தப்பிச்சு போற எல்லா கதவையும் நான் அடைச்சுக்கிட்டே தான் வரேன். இன்னும் 10 நாள்ல நீ தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இருக்க போறதில்ல. அன்னைக்கு நான் உன்னை தூக்குறேன்டி. அது வரைக்கும் என் புள்ளைய கொஞ்சறேன், என் வீட்டு நாய கொஞ்சறேன்லாம் நீ வரக்கூடாது. அப்படி வந்தனா தொலைச்சிருவேன், தொலைச்சு. மம்மி, ஆண்டி மாட்டேன்னு தான் சொன்னாங்க.
உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு வான்னு சொன்னாங்க. நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்க மம்மி. ஐஷோ, மம்மி எதிர்த்து பேசுவியா நீ? என்ன எதிர்த்து பேசுறியா நீ? எவ்வளவு தைரியம்? அம்மா சொன்னதை மீறி செய்யக்கூடாது. புரியுதா? அடிக்காதீங்க. உனக்கு என்ன அவ்வளவு முக்கியமா? எதுக்கு இங்க வந்து கத்துக்கிட்டு? சொல்றேன். ஏய், இது ஏன் குழந்தை, நீ தலையிடாத. இது ஏன் வீடுங்க? ஏன் முன்னாடி குழந்தை அடிக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க கண்டீங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. அது என்னங்க குழந்தை அடிக்கிற பழக்கம்? ஏய், இதெல்லாம் எனக்கு தெரியாடி. இவெல்லாம் எனக்கு கிளாஸ் எடுக்கணும். நான் இதெல்லாம் கேட்கணுமா? வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். வா. என்ன? தீபிகா, என்னம்மா? என்ன இந்த நேரத்துல? என்னம்மா ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? எனக்கு இவ துரோகம் பண்ணிருக்கா மாமா. என்னை ஏமாத்திருக்கா. என் நெஞ்சில குத்திருக்கா. என்னால தாங்க முடியல. ஓ, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இவ சின்ன குழந்தைமா, இவ என்ன செஞ்சிருக்க போறா? சின்ன குழந்தை பண்ற காரியமா அவ பண்ணிருக்கா? எந்த குழந்தையாவது அம்மா விரும்பாத விஷயத்த பண்ணுவாங்களா? அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுமா? இவ பண்ணிட்டு வந்திருக்கா மாமா. முதல்ல என்ன விஷயம் சொல்லுமா. சொல்லாம இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு. டான்ஸ் கிளாஸ் போகணும்னு சொன்னால நான் என்ன சொன்னேன்? டான்ஸ் மாஸ்டர் யாரையாவது வர வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு இவ என்ன சொன்னா? ஸ்கூல்லே டீச்சர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அவங்க கிட்டே கத்துக்கிறேன்னு சொன்னா. இது எல்லாமே போய் மாமா. எத்தனை நாள் போய் சொல்லி நம்மள ஏமாத்திருக்கா. நம்மள ஏமாத்திருக்காளா? என்னம்மா செஞ்சா? ஐஸ்வர்யா, என்னம்மா நடந்துச்சு? அம்மா ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? அம்மா, அவதான் அழுதுட்டு இருக்காள. என்ன நடந்துச்சு நீயாவது சொல்லுமா. அந்த மல்லி வீட்டுக்கு போய் அவகிட்ட டான்ஸ் கத்துட்டு இருந்திருக்கா மாமா. டெய்லி அவ அங்கதான் போயிருக்கா. அங்கதான் எல்லா பிராக்டிஸும் பண்ணிருக்கா. அப்படியே காம்படிஷன் வரைக்கும் போயிருக்கா. ஆனா என்கிட்ட கடைசி வரைக்கும் ஸ்கூல்ல தான் பிராக்டிஸ் பண்ணுன்னு போய் சொல்லியிருக்கா. இப்படி எல்லாம் அவ துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல மாமா. நான் தானே மாமா இவளை வளர்த்தேன். போய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிதானே வளர்த்தேன். எப்போ உண்மையா இருக்கணும் தானே சொன்னேன். ஆனா இவ என்கிட்ட போய் சொல்லியிருக்கா மாமா. இத்தனை நாள் என்கிட்ட உண்மையா இல்லாம இருந்திருக்கா. எனக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது மாமா. தீபன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காருல்ல, அதனால நமக்கு வேண்டியவனும் பாப்பாவும் போயிருக்கும். தீபன் வேற நான் வேற தானே மாமா. இது இவளுக்கு தெரியாதா என்ன? இங்க 2 பேருக்கு இடையில சண்டை நடக்கிறத எத்தனை நாள் இவ பாத்திருக்கா. அதுக்கப்புறமும் அவளுக்கு தெரிய வேண்டாம். இதுக்கப்புறமும் அவருக்கு வேண்டியவங்க எனக்கு வேண்டியவங்க நீ நினைக்கலாமாமா? சின்ன குழந்தைமா அவ. அவளால இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா? அதுவும் அந்த மல்லி யார் மாமா? எவ்வளவு ஒருத்தினா கூட நான் மன்னிச்சிருவேன். யார நான் வெறுக்கிறேனோ, யார என் நினைப்புல இருந்தே முழுசா அழிக்கணும்னு நினைக்கிறேனோ அவளோட இவ பழகிட்டு வந்திருக்கா. நம்ம கோபதாபங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு புரியாதுமா. அவ சிதம்பரத்துல படிச்சிட்டு இருந்தா, இப்பதான் இங்க வந்திருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு மல்லியோட பொண்ணுதான். அவ அங்க போவாம வேற எங்கம்மா போவா? நோ மாமா, இதெல்லாம் சின்ன தப்பே இல்ல. இவளும் அந்த வெண்பாவும் சேர்ந்து ரொம்ப பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மல்லியும் இவ கூட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கா. 3 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயத்த பிளான் பண்ணிருக்கானா, இன்னும் இவங்க என்னென்ன பிளான் பண்ணுவாங்க. என்னால இவளை மன்னிக்கவே முடியாது. மம்மி சாரி மம்மி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன் மம்மி. டான்ஸ்ல ஜெயிக்கணும் தான் போனேன், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்கிட்ட பேசாத. மம்மி 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 சாரி மம்மி. பின்னாடியே வராத ஐஷோ. மம்மி இனிமே போயிட்டு இருக்க மாட்டேன் மம்மி. மம்மி கதவு தருங்க மம்மி. மம்மி கதவு தருங்க மம்மி. சாரி மம்மி, ப்ளீஸ் மம்மி. மம்மி ஐசு பாப்பா, நீ தப்பு பண்ணிருக்க கூடாதுல்ல. மம்மி எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்திருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல தாத்தா. அப்படி இல்ல பாப்பா, என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லாம இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்லம்மா. டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும்டா நான் அப்படி பண்ணேன். புரியுதுமா, ஆனா அது அம்மாவுக்கு பிடிக்காதவங்க வீடாச்சே. வெண்பா என் ஃப்ரெண்டு தாத்தா. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாம எப்படி இருப்பேன்? இத பாரு ஐஷு, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ முகம் கழுவிட்டு வா,
தாத்தா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிடு. ஓகே? இல்ல தாத்தா, எனக்கு எதுவும் வேணாம். சே, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுமா. தாத்தா போய் உனக்கு கேக்கு வாங்கிட்டு வருவேன். அதுக்குள்ள நீ முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிடு. அதுக்குள்ள உங்க அம்மா கோபமும் போயிடும். உங்க அம்மாவே வந்து உங்ககிட்ட பேசுறாளா இல்லையா பாரு. ஓகே? நான் போயிட்டு வரட்டுமா? கேக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? வெண்பா, உனக்கும் ஐஷுக்கும் தான் பாதாம் பால் ரெடி பண்ணேன். என்ன பண்றது, நீயாவது குடி. வேண்டாம் மல்லிமா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஐசு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ அழுதுகிட்டே போனா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? நீ இந்த பாலை குடி. மல்லிமா வேண்டாம் மல்லிமா, நான் பாலும் குடிக்க மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். வெண்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனைனாலும் சாப்பிட மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு அந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கணும். அப்பதான் நிதானமா யோசிக்க முடியும். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மல்லிமா. நான் எப்படி மல்லிமா பால் எல்லாம் குடிக்க முடியும்? அம்மா தானே உனக்கு கொடுக்கறேன், குடிக்கலாம்ல. வேண்டாம் மல்லிமா. நம்ம ஐஸுக்கு ஹெல்ப் தானே பண்ணணும். அதை ஏன் இந்த ஆன்ட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நாம ஹெல்ப்னு நினைக்கிறோம், ஆனா ஐஷு அம்மா அப்படி நினைக்கல வெண்பா. நீங்க அவளுக்கு தான் நிறைய சொல்லி கொடுத்தீங்க, டைம் எடுத்து சொல்லி கொடுத்தீங்க, அவ மேல ரொம்ப பாசமா இருந்தீங்க. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு புரியவே இல்ல. அவ அவளோட டேடிய பிரிஞ்சு இருக்காளேன்னு தான் கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சேன். ஆனா அவளோட அம்மா எல்லாத்தையுமே வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நல்லது தானே செஞ்சோம். ஏன் மலிமா அவங்க எப்பவுமே தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க? அவங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கு வெண்பா. நம்ம மேல ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதனால அவங்க நிறைய விஷயத்த தப்பா புரிஞ்சிருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருப்பாங்க. அவங்க சீக்கிரம் சரியாகணும் மலிமா. அவங்க நம்ம மேல அன்பா இருக்கணும்னு இனி நான் டெய்லி சாமி கும்பிடுவேன் மலிமா. அப்படியே கும்பிடு. சாமி தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். பாவம், ஐசுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாள. ஆமா வெண்பா, வீட்டுல போய் அவ அம்மா அவளை அடிப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவளுக்கு ஒரு 2 வார்த்தை ஆறுதலா சொல்லணும்னு தோணுது. ஆனா எப்படி அவகிட்ட பேசுறதுன்னு தான் தெரியல. மலிமா, ஐஷுக்கு இன்னொரு போன் நம்பர் இருக்கு. அது லேண்ட்லைன் நம்பர். அப்பப்ப நானும் பேசுவேன். அந்த போன் நம்பர் தரவா? நீங்க பேசுறீங்களா? அவங்க மம்மிக்கு தெரிஞ்சிராதா? அவங்க மறுபடியும் கோவப்பட மாட்டாங்களா? அவங்க மம்மி பக்கத்துல இருந்தா அவ போன் எடுக்கவே மாட்டா. அவங்க மம்மி இல்லாத போதுதான் எடுப்பா. சரி, அந்த நம்பர் கொடு. உங்க போன்லயே சேவ் பண்ணி வச்சிருக்கேன் மலிமா. கொடுங்க, நான் எடுத்து தரேன்.